அதே மாதிரி கோயிலுடைய கோபுரத்தில் இருக்கிற கொடி மாத்திர சடங்கு. இது தினமும் சாயங்காலம் சூரிய அஸ்தமன சமயத்தில் தான் இந்த சடங்கு நடக்குது. இதுக்கு பேர் துவாஜ பரிவர்த்தனை சொல்லுவாங்க. இதை செய்யறதுக்கு சோழ வம்சத்தை சேர்ந்த பயிற்சி பெற்ற 2 நபர்கள் தான் இந்த கொடி மாத்திர சடங்கை தினமும் பண்ணுறாங்க. அதிசயம் என்னன்னா, அந்த 214 அடி உயரம் இருக்கிற அந்த கோவில் மேலே ஏறுறதுக்கு எந்தவித பாதுகாப்பு உபகரணம் எல்லாம் அவங்க மேலே ஏறி போவாங்க. இந்த சடங்கு ஒரு நாள் கூட இதுவரை முடங்கவே இல்லை. ஒருவேளை ஒரு நாள் கூட அந்த கொடி மாற்றலைன்னா அதுக்கப்புறம் 18 வருஷம் இந்த கோயிலை பூட்டி வைக்கணுன்ற அப்படி ஒரு ஐதீகம் இதில் இருக்குது. அதே மாதிரி அந்த கொடி பார்த்தீங்கன்னா காத்தோடைய திசைக்கு எதிர் திசையில் தான் பறந்துட்டு இருக்கும். இதுவும் ஒரு அதிசயமாக பார்க்கப்படுது. அடுத்தது கோயிலுக்கு மேலே இருக்கிற அந்த 20 அடி சுதர்சன சக்கரம். அது நீங்கள் கோயிலோட எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் அதை உங்களை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு ஆர்டிஃபிஷியல் இல்யூஷன் கூட அந்த ஒரு சக்கரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி கோயிலுடைய என்ட்ரன்ஸில் போய் நிற்கும் போது உங்களுடைய அந்த கடல் அலையோட சத்தம் கேட்கும். ஆனால் கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த கடலுடைய சத்தம் சுத்தமாக கேட்காது. இதுவும் ஒரு அதிசயமாக பார்க்கப்படுது. இந்த மாதிரி பல